நான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், இந்த வீடியோ ஃபுல்லாக அறிவியலாக இருக்காது. என்னோடய கற்பனை சேர்ந்த மாதிரி இருக்கும். அறிவியல் ப்ளஸ் கற்பனை இது ரெண்டுமே சேர்த்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னா, ஒரு கற்பனையான அறிவியல் உலகத்துக்குள்ளே உங்களை கூட்டு போகிற மாதிரி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மனிதன் ஹார்ட் அட்டாக்கால் இறக்குறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த மனிதனுடைய உடல் ஃபுல்லாக எல்லா உறுப்பும் நல்லா இருக்குது. சின்ன சின்ன ப்ராப்ளத்தோடு இருக்குது. இருந்தாலும் எல்லா உறுப்பும் நல்லா வேலை செய்யுது. அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட இதயம் மட்டும் செயலிழந்து போகுது. ஹார்ட் அட்டாக் வருது, ஏதோ ஒரு பிரச்சனையால் அவங்களோட இதயம் மட்டும் செயலிழந்து போகுது, ஒர்க் ஆகலை அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அவங்களோட உடல் உறுப்புக்கு போக வேண்டிய ரத்தம் எல்லாமே போகாமல் தடைப்பட்டு நிற்கிறதுனால அவங்க இறக்குறாங்க. இப்போ அவங்க உடல் உறுப்பில் இருக்கிற மூளைக்கு இப்போ ரத்தம் போகுது, ஆக்சிஜன் போகுது, மூளை நல்லா செயல்பாட நல்லா வேலை செஞ்சிகிட்ருக்கு. இப்போ ஒரு மனிதன் இறந்த உடனே ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் ரத்தம் அவங்களோட மூளையில் போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ 7 நிமிஷம் வரைக்கும் அவங்க மூளை ஒர்க் ஆகுதுன்னு வச்சுங்க. 7 நிமிஷம் வரைக்கும் அவர் இன்னும் சாகலை, உயிரோடு தான் இருக்கார். அப்படின்ற பட்சத்தில் இதயம் செயலில் இருந்துருச்சு. அப்போ அந்த மனுஷன் எப்படி உயிரோடு இருக்காங்கன்னா, ரத்தம் ஆக்சிஜன் கொடுக்குது. அதனால் அந்த உடல் உறுப்பு உயிரோடு இருக்குது, நம்மளும் உயிரோடு இருக்கோம். இப்போ இதயம் செயலில் நின்றுச்சுன்னா, இப்போ அதுக்கு அந்த இதயம் எப்படி வேலை செய்தோ அதே போல நம்ம ஒரு பம்பை ஒன்று உருவாக்க போகிறோம். இப்போ அந்த பம்பு எப்படி இருக்குன்னா, இப்போ ப்ரீ ப்ரோக்ராம் செஞ்சது இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ கொண்ட பம்பு எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் அது எப்படி இருக்கணும்னா, இப்போ பேஷண்ட்டு என்ன வெயிட்டு என்ன ஹைட்டு அவங்களோட பிபி எல்லாமே செக் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கிற நேரத்தில் அந்த மனிதர் போலயே இன்னொரு மனிதன் எடுத்துக்கணும். இன்னொரு மனிதனோட உடல் அதே போல இருக்குன்ற நேரத்தில் அந்த மனிதனோட இதயம் எப்படி செயல்படுது, எத்தனை நிமிஷத்துக்கு எத்தனை வாட்டி துடிக்குது, எவ்வளோ ரத்தத்தை பம்ப் பண்ணுது, ஒரு செகண்டுக்கு ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ ரத்தத்தை பம்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி அந்த டேட்டாவை எடுத்துக்கணும். அந்த டேட்டாவை வச்சு இந்த ஒரு பம்பை நம்ம ப்ரீ ப்ரோக்ராமோ இல்லை ஏஐயை கொண்டோ ஏதாவது ஒன்று பண்ணி இந்த பம்பு ஹார்ட்டை போல் செயல்படணும். பம்பு ஹார்ட்டு இப்போ பம்ப் பண்ணுற மாதிரி பம்பு ரத்தத்தை பம்ப் பண்ண போகுது. அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இப்போ இதயத்தில் பெருந்தமனி இருக்கும், சிரை இருக்கும். சிரைன்றது கெட்ட ரத்தத்தை எடுத்துகிட்டு வருது. அதாவது ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை எடுத்துகிட்டு வருது. பெருந்தமனி அந்த தமனின்றது நல்ல ரத்தத்தை உடல் ஃபுல்லாக பரவ வைக்கிறது. அதாவது ஆக்சிஜன் உள்ள ரத்தத்தை உடல் ஃபுல்லாக பரவ வைக்கிறது. ஆக்சிஜன் மூச்சு விட்றப்ப நுரையீரலுக்கு போயிட்டு நுரையீரல் ரத்தத்தில் ஆக்சிஜனை கொடுத்து அந்த ஆக்சிஜனை உடல் முழுக்க பரவ வைக்கிறதுக்காக பெருந்தமனிக்கிட்ட கொடுத்து பெருந்தமனி வழியாக உடல் ஃபுல்லாக பரவுது ரத்தம். அப்படின்ற பட்சத்தில் இதயம் செயலில் இருந்துருச்சுன்னா ரத்தம் போகாது, இறந்துருவாங்க. நம்ம உருவாக்கின இந்த பம்பை எடுத்துகிட்டு போயிட்டு சிரையில் போயிட்டு கனெக்ட் பண்ணி சிரையிலேருந்து வெளியில் வர்ற ரத்தத்தை பம்போட இன்னில் கொடுத்து பம்ப்லேருந்து அவுட்டில் வர்ற ரத்தத்தை இதயத்துலேருந்து கனெக்ட் ஆகிற பெருந்தமனியில் கொடுக்கணும். இப்போ பெருந்தமனி வழியாக ரத்தம் உடல் ஃபுல்லாக பரவுது. இப்படின்ற பட்சத்தில் இதயமே செயலில் இருந்தாலும் ரத்தம் உடல் முழுக்க பரவுறதுனால இதயம் செய்கிற வேலையை இந்த பம்பு பண்ணுறதுனால அந்த மனிதன் உயிரோடு இருப்பார். இது என்னுடைய கற்பனையும் அறிவியலும் சேர்ந்து உருவாக்கின ஒரு ஐடியா. இந்த ஐடியா ஒர்க் ஆகும். இப்போ ஒரு மனிதன் இறக்க போகிற நேரத்தில் இதயம் செயலிழந்துருச்சுனாக்கா இதை வச்சு அந்த மனிதனை உயிர் காப்பாற்றிடலாம். இப்போது இந்த பம்பை ரொம்ப நாளைக்கே பயன்படுத்திக்கிட்டே இருக்க முடியாது. இப்போ நடக்கணும், ஓடணும் அப்படின்ற நேரத்தில் இந்த பம்பை கையில் வச்சுக்கிட்டே ஓட முடியாது, நடக்க முடியாது. இந்த பேஷண்ட்டால் எதுவும் ரொம்ப எளிமையாக எல்லாத்தையும் பண்ண முடியாது, சராசரி மனிதர்கள் பண்ணுற மாதிரி. இப்போ இந்த மனிதனுக்கு ஒரு இதயம் தேவை. இந்த இதயம் மூளை செயலிழந்த ஒரு மனிதனோ அல்லது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்னால இதயம் மட்டும் நல்லா இருக்குது, மற்ற உடல் உறுப்பு எல்லாம் இறந்துருச்சு அப்படின்ற நேரத்தில் இதயம் கிடைச்சாக்கா அந்த டோனார்ட்டேருந்து அந்த இதயத்தை வாங்கி இந்த மனிதனுக்கு பொருந்துதான்னு செக் பண்ணி பார்த்து பொருந்துதுனாக்கா இந்த மனிதனுக்கு ஃபிட் பண்ணால் இந்த மனிதனை உயிரோடு காப்பாற்றிக்கலாம் நம்ம. இப்போ இந்த மாதிரி டோனார் யாரும் கிடைக்கலன்ற பட்சத்தில் பன்றி, ஆடு, மாடு இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் அடிக்கடி சாகடித்து அதோட இறைச்சி எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி உயிரினங்கள்கிட்டருந்து கிடைக்கிற அந்த இதயத்தை எடுத்து மனிதனுக்கு ஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஒரு சில இதயம்
பொருந்துகிற மாதிரி ரீசெண்டாக அந்த பன்னியோட இதயத்தை எடுத்து கூட ஒரு மனிதனுக்கு ஃபிட் பண்ணி அந்த மனிதன் ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்தாங்க. ஒரு 2 மாதமே ஏதோ 6 மாதம் ஏதோ உயிர் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான். அந்த மாதிரி அந்த விலங்குகள்கிட்டேருந்து கொல்லப்படக்கூடிய விலங்குகள்கிட்டேருந்து இதயத்தை எடுத்து மனிதனுக்கு ஃபிட் பண்ணலாம். மனிதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதை விடாது. அதனால் மனிதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்ணி இந்த இதயத்தை ஃபிட் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மனிதனுக்கு பொருந்துகிற மாதிரி இருந்தால் வைக்கலாம். அது இந்த 2மே வாய்ப்பில்லை அப்படின்றது நேரத்தில் இந்த மனிதனுடைய ஸ்டெம் செல்லை எடுத்து இதயத்தை உருவாக்கி அந்த இதயத்தை இந்த மனிதனுக்கு வச்சு காப்பாற்றலாம். ஸ்டெம் செல்லை எடுத்து உருவாக்குறது ரொம்ப லேட்டாகும். இருந்தாலும் அது வரைக்கும் இந்த பம்பை வச்சுட்டு அந்த மனிதனும் உயிரோடு இருக்கணும். இது என்னோடய ஐடியா. இந்த ஐடியான்றது நான் நிறையா போடுவேன். உங்களுக்கு அறிவியல் மீது ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. என்னோடய வீடியோ எப்படி இருக்குன்னா, முழுசாக அறிவியலும் இருக்காது, ஃபுல்லாக சூடோ அறிவியலும் இருக்காது. எனக்கு தெரிஞ்ச அறிவியல் என்னுடைய கற்பனை 2த்தையும் கலந்து உங்களை ஒரு அறிவியல் உலகத்தில் கொண்டு போயிடுவேன். இப்போ வந்து என்னுடைய அறிவியல் வந்து எதிர்காலத்தில் ஏதோ ஒரு சயின்டிஸ்ட்டு ஏதாவது பார்த்தாங்கனாக்கா அவங்க வந்து இந்த கான்செப்டை வச்சு ஏதாவது பண்ணி மற்ற மனிதர்களோட உயிரை காப்பாற்றுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஆல்.